الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد. سورة الأنبياء ஆரம்பம் செய்கிறார். اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, மனிதன் அறியாமையில் இருக்கிறான். சூரத்துல் மஆரிஜ் இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா. இவர்கள் வெகு தொலைவில் பார்க்கிறார்கள், அல்லாஹ் நெருக்கத்தில் வைத்திருக்கிறான். சூரத்துல் கமர் ஆரம்பம். இக்தரபத்திஸ் ஸாஆ மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சூரத்துன் நஹல் ஆரம்பம். அத்தா அம்ருல்லாஹ் ஃபலா தஸ்தஅஜிலூ. என்ன பயமற்றிருக்கிறீர்கள், என்னப்பா பயப்பட மாட்டேங்கிறீங்க, மறுமை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. 30,000 சஹாபாக்கள் மரணம் அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் ஒரு வார்த்தையின் காரணமாக. حينما رددت يا رب العباد وانتشت ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்து அமைதியாக கூறப்படும் விஷயங்களை மனதிலே இருத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து யாரும் யாருடனும் பேசாதீர்கள். பேசும் பொழுது அது மட்டும் நீங்கள் எனக்கு செஞ்சால் போதும், சரியா? கேட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேளுங்கள். அப்படி நீங்கள் அப்படி பார்க்கலாம், ஒரு படத்தை பார்த்த மாதிரி என்ன நடக்க போகுதுங்கிறத. அல்ஹம்துலில்லாஹ். மறுமையுடைய அடையாளங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் அளிப்பான். ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் 6 அடிப்படைகளின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். எத்தனை அடிப்படைகள்? 6 நம்பிக்கைகளின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்ப வேண்டும். நம்புறோமா இல்லையா? நம்புறோமா இல்லையா? சொல்லுங்க. வ ரசூலிஹி, அவருடைய தூதர்களை நம்ப வேண்டும். நம்புறோமா? அல்லாஹ்வுடைய புத்தகங்களை நம்ப வேண்டும். நம்புறோமா இல்லையா? மலக்குகளை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும். நம்பிக்கை கொள்கிறோம். ஆனால் அந்த மறுமை என்றால் என்ன? எதற்காக அந்த மறுமை? ஏன் அந்த நம்பிக்கை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் கூறுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வுடைய அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிக பயங்கரமான ஒரு வசனம். சூரத்துர் ரஹ்மானில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அழித்து விடுவான். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர வேறு முகம் இருக்காது. யாருடைய முகத்தை தவிர? அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். மனிதன், மரம், ஜின், கொடிகள், கால்நடைகள், தாவரங்கள், கடலில் வாழக்கூடிய விலங்கினங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்துவான். அந்த மறுமையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான் குர்ஆனிலே, யா அய்யுஹன் நாஸ்
இத்தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம் யௌம தரவுனஹா குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் وتلأ كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. மக்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நாளை மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமான நடுக்கம். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யௌம தரவுனஹா குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். பெற்ற தாய் தன் குழந்தையை மறந்து விடுவாள். ஒட்டகம் தன் வயிற்றில் இருக்கும் அந்த குட்டியை வெளியாக்கிவிடும். அவ்வளவு பயங்கரமான நாள். மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். சாராயம் குடிச்சிட்டு போதை இல்லை. ஒமா ஹும்பி சுக்காரா, அது போதை, மயக்கத்தின் போதை. ஒமா ஹும்பி சுக்காரா வலக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத். எதனால் அந்த போதை? அல்லாஹ்வுடைய வேதனை மிக பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய வேதனை மிக பயங்கரமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், வகைஃப தக்ஃபுரூன் வகைஃப தத்தகூன இன் கஃபரதும் யௌமன் யஜ்அலுல் வில்தான ஷீபா. எப்படி நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள்? அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? அந்த மறுமை இருக்கிறதே மிக பயங்கரமானது. மலைகள் எல்லாம் பஸ்மமாகிவிடும். மலைகள் இருக்கிறதா? இந்த மலைகள் அல்லாஹ் சொல்லுகிறான், துக்கதா, வெடித்து சிதறிவிடும். மலக்குகளை அல்லாஹ் அனுப்பி மலைகளை பிடுங்கி எரிந்து விடுவார்கள். ஃபுட்பால்ல காலை உடைக்கிறோமா இல்லையா? பால அந்த மாதிரி மலக்குகள் எல்லாம் கால்களை வைத்து உதைத்து மலைகளை நொறுக்கி விடுவார்கள். மலைகள் எல்லாம் வானத்திலே பறந்து கொண்டிருக்கும் பஞ்சுகளாக. அவ்வளவு பயங்கரமான நாள். எதற்காக? மக்கள் எல்லாம் விரட்டி ஓட்டப்படுவார்கள், விரண்டு ஓடுவார்கள். யாரை நோக்கி? யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். யாரை நோக்கி? ரப்புல் ஆலமீனை நோக்கி மக்கள் ஓடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணைக்காக என்ன செய்தாய், என்ன செய்யவில்லை, எதற்காக இதை செய்தாய், நீயே உனக்கு தீர்ப்பு செய்து கொள் என்று சொல்லுவதற்காக அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்தி இருக்கிறார். புரிகிறதா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் என்ன நடக்கும் இந்த பூமியிலே என்பதை தெளிவாக, அப்படியே உண்மையாக அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லி இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த மறுமை நெருக்கத்தில் இருக்கிறதா, தூரத்தில் இருக்கிறதா? எங்க இருக்குது? குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் அன்பியா ஆரம்பம் செய்கிறார். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, மனிதன் அறியாமையில் இருக்கிறான். சூரத்துல் மஆரிஜ், இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா. இவர்கள் வெகு தொலைவில் பார்க்கிறார்கள், அல்லாஹ் நெருக்கத்தில் வைத்திருக்கிறான். சூரத்துல் கமர் ஆரம்பம், இக்தரபத்திஸ் ஸாஆ, மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சூரத்துன் நஹல் ஆரம்பம், அத்தா அம்ருல்லாஹ் ஃபலா தஸ்தஅஜிலூ. என்ன பயமற்றிருக்கிறீர்கள்? என்னப்பா பயப்பட மாட்டேங்கிறீங்க? மறுமை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புஇஸ்து அன வஸ்ஸஆ கஹாஹதைன். நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போன்று வந்திருக்கிறோம். ரெண்டு செருப்பு அணிறீங்களா இல்லையா? அந்த செருப்புடைய வாரம் உங்களுக்கு எவ்வளவு பக்கத்தில் இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை விட மறுமை நெருக்கமாக இருக்கிறது. சூர் ஊதப்படும் பொழுது அந்த மறுமை ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ வாங்க, இந்த பயானை பொறுத்த வரைக்கும் 3 கேள்விகள் கேட்கப்படும். இடையில யாரு பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு. முதல் கேள்வி, இஸ்லாமிய மார்க்கத்தில் மார்க்க அறிஞர்கள் மறுமையை 3ஆக பிரித்தார்கள். மறுமையை 3ஆக பிரித்தார்கள். அஸ்ஸாஅத்து சுக்ரா, வஸாஅத்துல் உஸ்ரா உஸ்தா, வஸாஅத்துல் குப்ரா.
யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, அரபி காலேஜ் பசங்க சொல்லாதீங்க. 3 மறுமை. சீக்கிரம் 3 மறுமை முடிஞ்சு போச்சு டைம். முதல் மறுமை உங்களுடைய மரணம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணித்து விடும். எப்போது அவர் மரணிக்கிறாரோ அப்போது அவருடைய மறுமை ஆரம்பமாகும். புரியுதா? முதல் மறுமை என்ன? மரணம். இரண்டாவது மறுமை 100 நூற்றாண்டுகள், ஒரு நூற்றாண்டு 100 ஆண்டுகள் எப்போது முடிவடைகிறதோ அப்போது அந்த மறுமை ஆரம்பமாகிறது. 100 வயசுக்கு மேல யாராவது வாழ முடியுமா? இருக்கலாம் 1-2 பேர், அவ்வளவுதான். 100 வயசுக்கு மேல யாரும் இருக்க முடியாது. 100 வயசு எப்போ முடியுதோ அப்போது இரண்டாவது மறுமை, நடுமறுமை. மூன்றாவது மறுமை, அதுதான் மிகப்பெரிய மறுமை. அல்லாஹ் அக்பர். உள்ளங்களை சிதறடிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்திலே கொடுக்கக்கூடிய மறுமையிலே அந்த காட்சிகளை குர்ஆனிலே படம் பிடித்து காட்டக்கூடிய அந்த மறுமை. இந்த மறுமை எப்போது வரும் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மறுமையுடைய அடையாளங்கள் உள்ள போமா? அப்படி எண்ணிக்கிட்டே வாருங்க. மறுமையுடைய அடையாளங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உகுதுத் சித்தம் பைன யதை ஸஆ, 6 விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் மறுமைக்கு முன்னதாக. எத்தனை விஷயங்களை? 6 விஷயங்கள். முதல்ல மௌத்தி, என்னுடைய மரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது மரணம் அடைகிறார்களோ அப்போது இருந்து மறுமையின் நேரம் ஆரம்பமாகிறது. யாருடைய மரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மரணம். இரண்டாவது வஃபத்ஹு பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸ் தெரியுமா? பலஸ்தீன்ல யார் கையில் இருக்கு இப்போ? யூதர்கள் கையில். அந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். வெற்றி கொள்ளப்பட்டுச்சா இல்லையா? யாருடைய காலத்துல? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் காலத்தில் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது முஸ்லிம்களின் கரத்தால். யார் வாங்கினா சாவிய? யார் வாங்கி திறந்தா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு திறந்தார்கள். மூன்றாவது மூத்தானும் சொன்னாங்க, மக்கள் கூட்டம் கூட்டமாக இறப்பார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த பூமியில நிலநடுக்கம், புயல், சுனாமி, கடல் அலைகள், வெள்ளம், மக்கள் எப்படி சாவுறாங்க? கூட்டம் கூட்டமாக இறக்கிறார்கள். எதனால்? நோய்கள் பரவி கூட்டம் கூட்டமாக இறப்பார்கள். இந்த 3 அடையாளங்கள் இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், பைத்துல் முகத்தஸ் வெற்றி அடைவது, இந்த மூத்தான் கூட்டம் கூட்டமாக மக்கள் இறப்பது. இந்த 3ம் முன்னாளுடைய சமுதாயத்தில் நடந்து விட்டது. பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ள போனாங்களா சஹாபாக்கள் உமருடைய ஆட்சியில ரலியல்லாஹு அன்ஹு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் அம்வாஸ் என்ற இடத்தில் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த சம்பவத்தை. அம்வாஸ்ங்கிற இடத்துல மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோய்களை கொடுக்கிறான், பரவக்கூடிய நோய். அபூ உபைதா யாரு? ரலியல்லாஹு அன்ஹு. இவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு, இதை சொன்னா பரிசு. அபூ உபைதாவுக்கு ஒரு குன்னியா, ஒரு பட்ட பெயர், இதை சொன்னா பரிசு இருக்கு. யாராவது சொல்லுங்க. அபூ உபைதாவுடைய பட்ட பேர் என்ன? ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. சீக்கிரம் அரபி காலேஜ் பசங்க. அல் அமீனு ஹாதிஹில் உம்மா. என்ன பட்ட பேரு? அமீன், பொறுப்பாளி, இந்த உம்மத்துடைய பொறுப்பாளி. உமர் ரலியல்லாஹு நினைச்சாங்க அந்த நோயில மக்கள் எல்லாம் அகப்பட்டிருக்காங்களா இல்லையா, அபூ உபைதா மட்டும் கூட்டுக்கிடுவோம். ஏன்? அந்த சஹாபி மாதிரி ஒரு சஹாபி போனா கிடைக்க மாட்டாங்க, மௌத்தாயிருவாங்க நோயில. அபூ உபைதாவுக்கு கடிதம் எழுதுறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ உபைதா நீ வந்து விடு, அரசாங்கத்திலே வேலை இருக்கிறது. அபூ உபைதா பதிலுக்கு கடிதம் எழுதுறாங்க, உமரே உங்கள் நல்ல எண்ணம் எனக்கு புரிகிறது,
நான் மரணம் அடைந்து விடுவேன் என்று எங்களை அழைக்கிறீர்கள், ஆனால் முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி இருக்கிறார்கள், நோய்கள் பரவக்கூடிய இடத்தை விட்டு அந்த இடத்தில் வாழ்பவர் வேறு இடத்திற்கு செல்லக்கூடாது என்று எங்களால் முடியும் இந்த நோயை விட்டு கடப்பதற்கு, ஆனால் நாங்கள் விரும்பவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வார்த்தையை மீறுவதற்கு. எத்தனை சஹாபாக்கள் இருக்கிறாங்க தெரியுமா இந்த ஒரு ஹதீஸ்னால? எத்தனை சஹாபாக்கள்? 30,000 சஹாபாக்கள் மரணம் அடைகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் ஒரு வார்த்தையின் காரணமாக. சொன்னாங்க, மூத்தானும் பயங்கரமான நோய்கள் ஏற்படும். அப்புறம் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், லா தகூமு ஸஆ ஹத்தா யக்ஸுரு ஃபீகுமுல் மால். மறுமை நிகழாது எதுவரை செல்வம் அதிகமாகும் மக்களிடத்திலே. எந்த அளவு தெரியுமா? செல்வத்தை எடுத்துட்டு போவாரு, வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. செல்வத்தை வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தங்க குவியல்களை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் மக்கள் வீதியிலே. அந்த தங்க குவியல்களை வாங்குவதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு பணக்காரர்களாக மக்கள் வாழ்வார்கள். ஒரு சுவையான சம்பவம், அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்கல. உடனே போர்ல கைதியா பிடிச்சு வரப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. 2 நாள் காஃபிர் ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஏதாவது செல்வம் கொடுங்க பசிக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து அனுப்புறாங்க. 2வது ஒரு ஆள் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு நான் வரும் வழியிலே சில திருடர்கள் எங்களுடைய செல்வத்தை பிடுங்கிக் கொண்டு சென்று விட்டார்கள், எனக்கு ஏதாவது காசு கொடுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து அனுப்புறாங்க. அதீ இப்னு ஹாத்திமை கூப்பிடுறாங்க, யா அதீ ஃபஇன் தாலத் பிக ஹயாத்துன். அதியே, உனக்கு அல்லாஹ் ஆயுளை கொடுத்தால், உனக்கு அல்லாஹ் வயசை நீட்டி கொடுத்தானா, ரொம்ப காலம் இந்த பூமியில வாழ்ந்தன்னா, நீ பார்ப்பாய் ஹியரா என்ற நாட்டிலிருந்து ஒரு பெண், மக்கால இருந்து 2000 கிலோமீட்டர் ஹீராங்கிற நாடு, ஹீரா என்கிற நாட்டிலிருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக கஅபாவை தவாஃப் செய்வதை, அங்கிருந்து 2000 கிலோமீட்டர் நடந்து வந்து காபாவை தவாஃப் செய்யறத அதையே நீ பார்ப்பாய், அல்லாஹ் உனக்கு ஆயுளை கொடுத்தால். இங்க ஒரு ஆள் வந்தார், எப்படி ஒரு ஆம்பளை தான் செல்வத்தை பாதுகாக்க முடியல, திருடங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு பெண் தன்னந்தனியாக நடந்து வருவாள் 2000 கிலோமீட்டரை தாண்டி. அதி தை குலத்தை சேர்ந்தவங்க, தை குலத்தை சேர்ந்தவங்க, தை குலத்துக்காரங்க கொள்ளக்காரங்க, திருடர்கள். ஏதாவது போர்ல கலந்து கொள்றது, ஏதாவது சண்டை போடுறது அவங்களுடைய வேலையே. அதை சொல்லிக்கிட்டாங்க மனசுக்குள்ள, எங்க கூட்டத்தார்கள் பார்த்துக்குவாங்க அந்த பெண்ணு எப்படி கடந்து வரான்னு பாக்குறத அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க, அதியே அல்லாஹ் உனக்கு ஆயுளை நீட்டி கொடுத்தாய் பார்ப்பாய் கிஸ்ரா என்ற நாட்டை முஸ்லிம்கள் கைப்பற்றுவதை. அப்ப அதிக ஆச்சரியமா போச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ் ஆளக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டையா முஸ்லிம்கள் கைப்பற்றுவார்கள்? சாதாரணமா சொன்னாங்க, நஅம், அந்த கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ் ஆளக்கூடிய அந்த கிஸ்ரா நாட்டை முஸ்லிம்கள் கைப்பற்றுவார்கள். 3வது சொன்னாங்க அதே ஹதீஸ, மக்களிடத்தில் தங்க குவியல்கள் இருக்கும், ஆனால் அதை வாங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அது இப்னு ஹாத்திம் சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், நான் பார்த்தேன் ஹீரா என்ற நாட்டிலிருந்து ஒரு பெண் காபாவை தவாஃப் செய்ததை நான் பார்த்தேன். நான் கிஸ்ரா என்ற நாட்டை முஸ்லிம்கள் கைப்பற்றுவதை அந்த படையில் நானும் ஒருவன். மாணவர்கள்ட்ட சொல்லிட்டு போனாங்க, 3வது அடையாளத்தை நான் பார்க்கல, நீங்க வந்தா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. அப்புறம் குழப்பங்கள் பரவிவிடும். மறுபடியும் அடையாளம் என்ன? குழப்பங்கள். எங்க பார்த்தாலும் குழப்பம், எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் திருட்டு, ஒரு உலகமே அமைதியற்ற நிலையில் இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, எனக்கு குழப்பத்தை பத்தி ஒரு ஹதீஸ் சொல்லுங்க. என்ன கேட்கிறாங்க? ஒரு குழப்பத்தை பத்தி ஒரு ஹதீஸ் சொல்லுங்க. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபா ரலியல்லாஹு அவனுக்கு ஒரு பேர் இருக்கு, ரசூலுல்லாஹ் வச்சாங்க. என்ன பேர் யாருக்காவது தெரியுமா? ஹுதைஃபா ரலியல்லாஹு அவருடைய பேர் என்ன? குன்னியா, பட்ட பெயர் தெரியுமா? பரிசு இருக்கு.
சாஹிது சிர்ரி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மறைவானவற்றை அறிந்தவர்கள். அப்ப உமர் சொன்னாங்க, நீ தான் தகுதியான ஆளு இதுக்கு சொல்றதுக்கு சொல்லுன்னாங்க. அப்ப சொன்னாங்க, உமரே ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள், அந்த காலத்திலே ஒரு கதவு இருக்கும், அந்த கதவை தாண்டி குழப்பம் இருக்கும், அந்த கதவு பூட்டப்பட்டிருக்கும். அந்த கதவு திறக்கப்பட்டால் அல்லது உடைக்கப்பட்டால் அந்த குழப்பம் வரும். எந்த காலத்தை சொல்றீங்க? உமர் கேட்டாங்க. ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாரு சொல்றா? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த காலம்தான். அப்ப கேட்டாங்க, அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமா? அப்ப சொன்னாங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த கதவு உடைக்கப்படும். உமர் ரலியல்லாஹு சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாணவர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன ஹுதைஃபா வந்து கதவுங்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. அப்ப சொன்னாங்க, நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க, நான் சொல்றேன். அந்த கதவு யார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த கதவு உடைக்கப்படுனா என்ன அர்த்தம்? திறக்கப்படும்னா சாதாரண மரணம் அடைவார்கள், உடைக்கப்படும்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுவார்கள். உமர் என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்போது மரணம் அடைகிறார்களோ, எப்போது அந்த கதவு திறக்கப்படுமோ, மறுமை நாள் வரை அந்த கதவு பூட்டப்படாது. எப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி வந்துச்சோ அப்ப ஆரம்பிச்ச குழப்பம் தான் இதுவரை நீடித்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபி மூஸா அஷ்அரி அறிவிக்கிறாங்க, இன்ன பைன யதை ஸாஅ ஃபித்னன் கல் கித்இல் லைலி முஸ்லிமா. இருள் சூழ்ந்த இரவை போன்று குழப்பங்கள் பரவ ஆரம்பிக்கும். இப்படி தெரியுமா? யுஸ்பிஹு முஃமினா வ யும்சி காஃபிரா. காலையில் முஸ்லிமாக மூமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். சஹாபாக்களுக்கு புரியல, என்ன சொல்றீங்க அல்லாஹ்வுடைய தூதரே? சொன்னாங்க, யபி அதீனஹு மின் அரதி துன்யா. இந்த துன்யாவுக்காக மார்க்கத்தை வித்துருவாங்க, துன்யாவுக்காக மார்க்கத்தை விற்று விடுவார்கள். இவர்கள் காலையில் மூமின்களாக இருப்பார்கள், மாலையில் காஃபிர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சமூக கலவரங்கள் ஏற்படும், நீங்கள் உங்களுடைய வாள்களை உடைத்து விடுங்கள், உங்களுடைய அம்புகளை கூர்மை இழக்க செய்து விடுங்கள். ஏன்? அந்த சமூக கலவரம் ஏற்படும் போது நீங்க கலந்து கொள்ளாதீங்க. அப்புறம் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிழக்கை நோக்கி கையை காமிச்சாங்க. கிழக்கை நோக்கி கையை காமித்து சொன்னார்கள், அலா இன்ன ஃபித்னத ஹாஹுனா. இங்க இருந்துதான் குழப்ப ஆரம்பம் செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சாஇனா வ முத்தினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ யமனினா. யா அல்லாஹ் பரக்கத்து செய் ஷாம் தேசத்துக்கு, யமன் தேசத்துக்கு. அப்போ ஈராக்ல இருந்து ஒரு ஆள் இருந்தாரு. அல்லாஹ்வுடைய தூதரை ஈராக்குக்கு துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முடியாது, ஈராக்குக்கு நான் துஆ செய்ய மாட்டேன். ஏன்? ஈராக்கில் இருந்துதான் ஷைத்தானுடைய தலைகள் எழுந்திருக்கும், நான் ஈராக்கிற்கு துஆ செய்ய மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அவ்வளவு உண்மைங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகுமா? ரசூலுல்லாஹ் சொன்னா பொய்யாகுமா? பொய்யாகாது, உண்மை. பாருங்க என்னென்ன குழப்பம் எல்லாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டாங்களா இல்லையா? யார் வந்து கொண்டா? அபு லுலு மஜூசி கொண்டானா இல்லையா? அவன் எங்க இருந்து வந்தான்? ஈராக்கில் இருந்து. அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார்களா இல்லையா? அந்த அலியை கொலை செய்தவன் ஈராக்கில் இருந்து வந்தவன், காரிஜியா. யாரு? அலியையும் முஆவியாவையும் விட்டு வெளியே போனாங்களா இல்லையா? சபிச்சாங்களா இல்லையா? அலியையும் முஆவியாவையும் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த காரிஜியாக்கள் வந்து அந்த இடத்துல இருந்து. அப்புறம் கதிர மறுக்கக்கூடியவர்கள் முஅத்தஸிலா, ஜஹ்மியா, இது போன்ற பல குழப்பங்கள் உருவானது ஈராக்கில் இருந்து, அந்த கிழக்கு தேசத்தில் இருந்து. அப்புறம் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குழப்பங்கள் வரும் பொழுது நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் அடுத்து என்ன தெரியுமா? மறுமை வரும் பொழுது சில மக்கள் தங்களை நபி என்று வாதிடுவார்கள், தங்களை ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பிறகு ஒரு ரசூலுல்லாஹ் இருக்காங்களா? யாரு கடைசி நபி? யாரு கடைசி நபி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, என்னென்ன
ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு யார் சொன்னா? முசைலமா கூறினான், அஸ்வதுல் அனஸ் கூறினார், இன்னும் பல பேர் சொன்னாங்க. ஒரு பெண்ணு கூறினார் நான் நபின்னு சொல்லி. இந்த இந்தியாவில் ஒரு முட்டாள் சொன்னார். யார் அவரு? மிர்சா குலாம் காதியானி 1800 இருந்து 1900 வரைக்கும் வாழ்ந்தவர். என்ன சொன்னாரு? நான் நபின்னு சொன்னாரு. அது மட்டுமா சொன்னாரு? அந்த காதியானி யாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? அல்லாஹ்வுடைய ஒய்ஃப் நானு, அல்லாஹ்வுடைய நஊது பில்லாஹ், அல்லாஹ் என்னுடைய வயிற்றிலே அல்லாஹ்வுடைய அந்த விந்து துளியை போட்டிருக்கிறான். நஊது பில்லாஹ். இவ்வளவு மோசமான கொள்கை உள்ளவர்கள். அல்லாஹ் என்னை திருமணம் செய்து கொண்டான். இவ்வளவு அபத்தமான வார்த்தைகள். இவன் உருவானா? நான் தன்ன ரசூலுன்னு சொன்ன. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகூமு ஸாஆ ஹத்தா யபஅத் தஜ்ஜாலூன கதாபூன் கரீபும் மின் 30 குல்லுஹும் யஸஅம் அன்னஹு ரசூலுல்லாஹ். 30 பேர் தோன்றுவாங்க. 30 பேர் தோன்றுவார்கள். எல்லோரும் சொல்லுவார்கள் நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி. சரியா? அடுத்து மக்கள் எல்லாம் அடுத்த ஒரு அடையாளம், மக்கள் எல்லாம் முஷ்ரிக்குகளை வணங்க ஆரம்பிப்பார்கள். முஷ்ரிக்குகள் செய்யக்கூடிய செயல்களை செய்வார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் பல ஊர்கள்ல கோயில் திருவிழாவை ஆரம்பிச்சிருக்கிறது யாரு? முஸ்லிம் பாய். அவர் தான் பாத்தியா ஓதி ஆரம்பிச்சு வைப்பாரு. எதை? ஒரு கோயில் திருவிழாவை. இன்னும் பார்க்கிறோம் உண்டியலுக்கு காசு போடுறது முஸ்லிம்கள். கோயில்ல போய் சிலைகளை வணங்குறது. முக்கியமா இந்த அரசியல்ல உள்ளவங்க கோயில்ல போய் சிலைகளை வணங்குறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முஷ்ரிக்குகளை வணங்க ஆரம்பிப்பார்கள். அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நெருப்பு கிளம்பும். எங்க இருந்து? மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் இருந்து. அந்த நெருப்பு பஸ்ரா நாட்டையும் சிரியா நாட்டையும் வெளிச்சமாக்கும் இரவு நேரத்திலே. இமாம்கள் அறிவிக்கிறார்கள் 684 ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டிலே அந்த நெருப்பை நாங்கள் பார்த்து விட்டோம். அப்ப என்ன முடிவாயிடுச்சு? மறுமை வந்துகிட்டே இருக்குது. எப்போ வரும் மறுமை? இந்த கிழமையில வரும். வெள்ளிக்கிழமை. ஒன்று தெரியுமா? வெள்ளிக்கிழமை என்று மனிதர்களை தவிர உலகத்தில் இருக்கும் எல்லா விலங்கினங்களும் பயப்படுகிறது அல்லாஹ்வை. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களிடத்திலே மார்க்க கல்வி குறைந்து விடும். என்ன குறைஞ்சிரும்? மார்க்க கல்வி குறைந்து விடும். மக்களுக்கு மார்க்க கல்வியிலே ஈடுபாடு இருக்காது. ومن اشراط الساعه اي يرفع العلم. இல்ம் எடுக்கப்பட்டு விடும். மார்க்க கல்வி எடுக்கப்பட்டு விடும். இதுக்கு பல விளக்கங்களை சொல்லலாம். இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மதரசால போய் படிக்கிறதை விட எங்க போய் படிக்கிறது விருப்பமா இருக்கு? உலக படிப்பை விட மறுமையின் படிப்பு, அல்லாஹ்வின் படிப்புடைய நாட்டம் குறைந்து விட்டது. முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதரசாக்கள், ஆயிரம் உலமாக்களை மௌலானாக்களை உருவாக்கிய மதரசாக்கள் எல்லாம் இன்று மூடப்படும் நிலைமை. 2-3 பேர், அவங்களும் யாரு? ஊர்ல யாரு சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, ஊர்ல யாரு ஊருக்கே நஷ்டம் வச்சிருக்கா, அவங்களை கொண்டு வந்து மதரசாலை விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களும் 2 மாசத்துல 3 மாசத்துல ஓடி போயிடுவாங்க. மதரசா மூடப்பட்டுரும். இப்படித்தான் மதரசாக்களுடைய நிலைமை. உலக படிப்பு மேல ஆர்வம் இருக்க வேண்டும். ஆனால் மறுமை அல்லாஹ்வுடைய படிப்பின் மேல், குர்ஆனை ஓதுவதன், குர்ஆனுடைய இல்மின் மேல் உள்ள மதிப்பு குறைந்து விட்டது மக்களுடைய உள்ளத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதகாரபு ஸமான், மறுமை நிகழும் பொழுது, நெருங்கும் பொழுது, வயுக்பலுல் இல்ம், இல்ம் எடுக்கப்பட்டு விடும். வதல்ஹருல் ஃபிதன், குழப்பங்கள் பரவிவிடும். வயுல்கஷுஹ், கஞ்சத்தனம் பெருகிவிடும். வயக்ஸுருல் ஹர்ஜ், கொலை அதிகமாயிரும். இன்னைக்கு பார்க்கிறோம் எதுக்கெல்லாம் கொலை நடக்குது? ஒரு கத்திரிக்காவை வெண்டைக்காவை வெட்டுற மாதிரி மனுஷனுடைய தலைகளை வெட்டி கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே கொலை செய்வார்கள். ஏன் கொலை செய்கிறார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது, இறந்தவருக்கும் தெரியாது தன்னை ஏன் கொலை செய்தார்கள் என்று. வந்திருக்கா இல்லையா? நியூஸ் பேப்பரை படிச்சு பாருங்க. எங்க திருப்பினாலும் யாராவது ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டார். வந்துச்சா இல்லையா அடையாளங்கள்? அப்புறம் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாமுடைய மதிப்பு குறைந்து விடும். மார்க்கத்துடைய
மதிப்பு குறைஞ்சிரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதுருசுல் இஸ்லாமு கமா எதுருசு வஷிய தௌப் ஹத்தா லா யுத்ரா மா சியாம் வலா ஸௌம் வலா ஹஜ் வலா ஸதகா. மக்களுக்கு இஸ்லாம் எப்படி ஆயிரும் தெரியுமா? ஒரு துணியில அழுக்க நீக்கிற மாதிரி ஆகிவிடும். அவங்கள்ட்ட போய் தொழுகணும்னு கேட்டா தெரியாது, அவங்கள்ட்ட போய் நோம்பு என்னன்னு கேட்டா தெரியாது, அவங்கள்ட்ட போய் சதக்கான என்னன்னு கேட்டா தெரியாது, அவங்களிடத்துல ஹஜ் என்று கேட்டால் தெரியாது. அந்த ஊர்ல உள்ள யாராவது சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு யாரோ ஏதோ பேசிக்கிட்டாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி. இது நிகழும் வரை மறுமை நிகழாது. குர்ஆனுடைய ஒரு வசனம் கூட அவர்களுக்கு தெரியாது சொன்னாங்க. இன்னைக்கு பல கிராமங்கள், தமிழ்நாட்டில் பல கிராமங்கள், ஒரு ஊருக்கு போயிருந்தோம் காரைக்குடி பக்கத்தில். அந்த ஊர்ல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் ஜும்மா தொழுகை பயானு வந்தது 3 பேர். வந்தது 3 பேர். தண்ணீர் குடம் பார்த்திருப்பீங்களா இல்லையா? வெயில் காலத்தில் வைப்பாங்களே தண்ணீர் குடை, அந்த மாதிரி ஒவ்வொரு தெருலையும் கள்ளச்சாராய குடைகள் ஃப்ரீயா அள்ளி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்கள்ட்ட போய் தொழுகை கேளுங்க தெரியாது, தொழுகைக்கு வாங்கன்னு கொள்ளுங்க, நாங்கள் வீட்டுக்கு போறோம் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படித்தான் வந்து விட்டது உலகத்துடைய நிலைமை. அப்புறம் முக்கியமா அரபு தேசங்கள்ல குழப்பம் அதிகமா இருக்கும். எங்க எங்க அரபு தேசங்களில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். يتقارب الزمان يكون في هذه الأمة في آخر الزمان رجال يخرج رجال من هذه الأمة في آخر الزمان معهم سياف. பயங்கரமான குழப்பங்கள் அரபு தேசத்துல நிகழும். நீங்க பாக்குறீங்களா இல்லையா? துருக்கியில என்ன நடந்துட்டு இருக்குது, எகிப்துல, இன்னும் முஸ்லிம் நாடுகள், நைஜீரியா போன்ற நாடுகளில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மக்கள் நிம்மதியா வாழ்றாங்க. பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, முஸ்லிம் நாடு, நிம்மதியா இருக்க முடியுதா? இப்ப மாது குண்டை தூக்கிட்டு போட்டு ஓட்டி போயிடுறாங்க. காஷ்மீர் முஸ்லிம் நாடு, இருக்க முடியுதா? சொன்னாங்க முஸ்லிம் நாடுகளில் குழப்பங்கள் அதிகமாகிவிடும். யகூனு அலைக்கும் உமரா ஹும் ஷர்ரும் மினல் மஜூஸ். அந்த நாட்டை ஆட்சி செய்வாங்களா இல்லையா? அரபு நாட்டை, அவர்களை விட மஜூசிகள் சிறந்தவர்கள் என்று மக்கள் பேசுவார்கள். ஒரு காஃபிர் ஆட்சி செய்யலாம், ஒரு யஹூதி ஆட்சி செய்யலாம், ஒரு கிறிஸ்டினாவது நம்முடைய நாட்டை ஆட்சி செய்யலாம், இவன் போய் ஆட்சி செய்யறான்னு மக்கள் சொல்லுவாங்க. அப்படியா இல்லையா? இன்னைக்கு இந்தியா ஒரு காஃபிருடைய நாடு, இப்படித்தானே? காஃபிர் தானே ஆட்சி செய்யறாங்க. இந்த நாட்டில் நம்மளால் நிம்மதியா இருக்க முடியுதா இல்லையா? தொழுக முடியுது, 5 வேளை தொழுக, பப்ளிக்ல தொழுக முடியுது, மக்கள்கிட்ட தவா பண்ண முடியுது. ஆனா அரபு நாடுகள், அங்க உள்ள மக்கள் நிம்மதியா இல்ல. யார் ஆட்சி செய்யறா? முஸ்லிம்கள். அந்த நாட்டுடைய சட்டம் தெரியுமா? 50 வயசுக்கு மேல யாரும் ஆட்சிக்கு போக கூடாது. அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க, அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க புர்கா போடக்கூடாது. ஒரு நாட்டுல, ஒரு முஸ்லிம் நாட்டுல அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க பப்ளிக்ல தொழுக கூடாது. இவர்கள் யாரை விட சிறந்தவர்கள் என்று சொல்வார்கள்? மஜூசிகளை விட சிறந்தவர்கள் என்று மக்கள் பேசுவார்கள். யகூதிகள் ஆட்சி செய்யறான்னு மக்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு முஸ்லிம் தலைவர்களுடைய முழு நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. அடுத்து சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்கள்ட்ட வெட்கமே போயிடும், ரோஷம் போயிடும், முஸ்லிம்கள்ட்ட கூச்ச சுபாவமே போயிடும். சொன்னாங்க ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே யதுஹரு ஸினா, என்ன அதிகமாயிரும்? விபச்சாரம், பிராஸ்டியூஷன் அதிகமாயிரும். தெருக்கு விபச்சார விடுதிகளாக இருக்கும். எந்த அளவாகும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணை ஒரு ஆள் தவறான அழைத்தை காட்டி அழைப்பாரு, அந்த பெண்ணு நடுத்தரவில் 2 பேர் செய்வாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கூட்டத்தில் சிறந்தவர் யார் தெரியுமா? அவங்கள பார்த்து சொல்லுவாரு, நீங்க அந்த செவத்து பிராண்டி செய்யலாமான்னு சொல்லி. இவரு தான் அந்த கூட்டத்திலே சிறந்தவராக இருப்பாரு. அது நிகழும் வரை மறுமை நிகழாது. அடுத்து சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வதஷீஉ ஃபீஹில் ஃபாஹிஷா, மறுமை நிகழாது, அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் பரவும் வரை. இன்னைக்கு பார்க்கிறோம், இந்த முஸ்லிம்கள் மத்தியில ஒரு காஃபிர் கூட செய்ய வெட்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த முஸ்லிம்கள் மத்தியில் சாதாரணமாகி போச்சு. எதற்காக அல்லாஹ் முன்னாடி இந்த சமுதாயங்களை அழிச்சானோ அந்த முழு பாவங்களும் இந்த சமுதாயத்தில் வந்துருச்சு. ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன்ஸ், மாஸ்டர்பேஷன், இன்னும் எத்துணை பாவங்கள், அசிங்கமான விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். குல் இன்னல்லாஹ ஹர்ரமல் ஃபவாஹிஷ மா பஹர மின்ஹா வல் பத்தன். குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது? வெளிப்படையாக தெரிந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் அசிங்கமான விஷயங்களை அல்லாஹ் தடை செய்கிறான். யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் யஇலுக்கும், அல்லாஹ் அறிவுரை செய்கிறான், உங்களுக்கு மானக்கேடான விஷயத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த அடையாளங்கள் எல்லாம் 1506 ஹிஜ்ரிலே நான் பார்த்தேன் இது நடந்தது என்று. அப்புறம் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
முறையற்ற வியாபாரங்கள் பரவிவிடும். பிசினஸ் எது வேணாலும் பிசினஸா பண்ணுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன அலன்னாசி ஸமானுன் லா யுபாலியல் மர்ஹு பிமா அഖதல் மால் அம் மினல் ஹலால் அவ் ஹலால் அவ் ஹராம். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள் பிசினஸ் செய்வார்கள். அந்த காசு ஹலால்ல இருந்து வந்தாலும் எடுத்துக்குவாங்க, ஹராம்ல இருந்து வந்தாலும் எடுத்துக்குவாங்க. இன்னைக்கு பாக்குறோம் எத்தனை முஸ்லிம்கள் தெரியுமா ஒட்டி கடை வைத்திருக்கிறார்கள். எத்தனை முஸ்லிம்கள் தெரியுமா ஒட்டிகளை வியாபாரம் செய்கிறார்கள். எத்தனை முஸ்லிம்கள் பேங்க்ல மேனேஜரா இருக்கிறாங்க. எத்தனை முஸ்லிம்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு உதவி செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் நிச்சயமாக வரும், ஹலாலிலிருந்து வந்தாலும் செல்வத்தை அள்ளிக் கொள்வார்கள், ஹராமில் இருந்து வந்தாலும் அள்ளிக் கொள்வார்கள். அடுத்து நமக்கு தேவையான ஒன்று, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இசை மக்களுக்கு சாதாரணமாகிவிடும். மியூசிக் கேட்கிறோமா இல்லையா? ஹலாலா ஹராமா? ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் லயகூனன்ன ஃபி ஆகிரி ஸமான் கஸ்ஃபுன் வகத்ஃபுன் வமஸ்ஹுன். என்னாகும்? பூமி அப்படியே இழுத்துக் கொள்ளும். பூமியை மக்களுடைய பாவத்தின் காரணமா மக்கள் அப்படி பூமி உள்ள இழுத்துக்கிறோம். அடுத்து சொன்னாங்க, வானத்திலிருந்து மழை கல்முளையாக பொழியும். அடுத்து சொன்னாங்க, குழந்தைகளுடைய உருவங்கள் மாற்றப்படும். இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் பிறக்கூடிய குழந்தைகள் கை இல்லாம, கால் இல்லாம, முடமா, இன்னும் பல உருவங்களோடு பிறக்கிறது. எதனால சொன்னாங்க, இதா பஹரத்தில் மஆசிஃப், இசை பறை விடும் பொழுது, வல்கீனாத், பாட்டு பாடக்கூடிய பெண்களுக்கு பின்னால் அலையும் பொழுது. நிகழ்ச்சிகள், டிவி நிகழ்ச்சிகளை பாருங்க, எது அதிகம்? பாட்டு பாடக்கூடியவர்கள். விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. எப்பவுமே ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும் பாட்டு பாடுறதுக்கு. பல ஓட்டுகள் வந்துச்சு அதுக்கு, ஒரு ஆளுக்கு. அதுல என்ன தெரியுமா ஒரு கேவலம்? அந்த ஓட்டுகளில் அதிகமாக ஓட்டு போட்டவர்கள் முஸ்லிம்கள். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் காப்பாற்றணும். அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்திலே ஒரு காலம் வரும், அவர்கள் மது குடிப்பார்கள் ஹலாலாக்கி. என்ன குடிப்பாங்க? சாராயம் குடிப்பார்கள் ஹலால் என்று நினைத்து. யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, அதற்கு வேறு பேரு சொல்லிக்குவாங்க. என்ன பேரு? சிகரெட்டு. அதுக்கு என்ன பேரு? சிகரெட்டு. ஹராம் இல்ல. அடுத்து சொல்லுவாங்க பான் பராக்கு, பீரு, இன்னும் பல மதுபானங்கள், உடலுக்கு கெடுதல் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வேறு பெயரிட்டு அழைத்து ஹலாலாக்கி கொள்வார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம். அடுத்து ஒரு அடையாளம் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் மறுமை நாள் வரும் பொழுது பள்ளிவாசல்களை அலங்கரிப்பார்கள், போட்டி போட்டுக் கொண்டு பள்ளிவாசல்களை கட்டுவார்கள். ஆனால் தொழுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். நடக்குதா இல்லையா? ஒரு ஊருக்கு போயிருந்தோம், ஊர் பேர் சொல்ல வேணாம். அந்த ஊர்ல எத்தனை பள்ளி? 4 பள்ளி. ஊர் மக்கள் தொகை எத்தனை? 200 பேர். ஒரு பள்ளி 1000 பேர் தொழுகிற மாதிரி சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் விளக்கம் சொன்னாங்க, யஹூதிகள் நஸரானிகள் பள்ளிகளை அலங்கரிப்பது போன்று முஸ்லிம்கள் பள்ளி வாசல்களை அலங்கரிக்காத வரை மறுமை நிகழாது. இன்னைக்கு பார்க்கிறோம் இதை. அடுத்து சொன்னாங்க, வீடுகளை உயரமா கட்டுவாங்க. மறுமை வரும்போது அப்பார்ட்மெண்டா மேல வச்சு கட்டிக்கிட்டே போவாங்க. இன்னைக்கு முஸ்லிம் நாடுகள், துபாய்லாம் எடுத்துக்கிட்டீங்க, சவுதி அரேபியா, போட்டி போடுறாங்க. எதுக்கு? உயரமான கட்டிடம் யாரு கட்டுவதுன்னு சொல்லி, நான் கட்டுவேன் புரிச்சுன்னு சொல்லி, நீ கட்டி வேற ஏதாவதுன்னு சொல்லி, அந்த அளவு உயரமான கட்டிடங்களை கட்டி கொண்டு போவார்கள். அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலத்தில் அமத்து ரப்பத்தஹா, ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். ஒரு பெண்ணு எஜமானியை பெற்றெடுப்பாள். விளக்கம் கேட்டாங்க சஹாபாக்கள். ஒரு தாயை ஒரு பெண் மதிக்க மாட்டாள். ஒரு பெண் மதிக்க மாட்டாள். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க வீட்டுகள்ல பெண்களை மதிப்பதே கிடையாது. தாய்களை, வேலைக்கு போறோம், அங்க படிக்கிறோம், பெரிய ஆட்கள் நாங்கெல்லாம் வீட்டு வேலை செய்ய மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த தாய்க்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள், பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள். நண்பரை நேசிப்பாரு, யார கூட இருக்கக்கூடிய நண்பனை நேசிப்பாரு. நண்பன் சொன்னா கேட்பாரு, பாப்பா சொன்னா கேட்க மாட்டாரு. இப்படி ஒரு காலம் வரும். இந்த காலம் வரும் வரை மறுமை நிகழாது. அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சண்டை போடுவார்கள் முஸ்லிம்கள். யாருக்குள்ள?
அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிடுவாங்க. இது வரும் வரை மறுமை நிகழாது. இன்னைக்கு பாருங்க முஸ்லிம் சமுதாயத்தில் எத்தனை ஸ்ரீலங்காவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு போன வருஷம், தெரியுமா உங்களுக்கு? பள்ளிவாசல் இமாம ஏதோ தப்பா பேசிட்டாருன்னு சொல்லி மத்த அந்த ஜமாத்து பள்ளிவாசல் இருந்து மக்கள் வந்து இரவோடு இரவாக பள்ளிவாசல் இமாமையும் முஅத்தினையும் அங்கே இருந்த மக்கள் எல்லோரையும் கொன்று விட்டார்கள். இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில், நான் இந்த இயக்கம், நீ அந்த இயக்கம், என் கையில பள்ளிவாசல் வேணும், இல்ல நீ வச்சுக்க, இப்படி இயக்கங்கள் தங்களுக்குள் பிரிந்து கொண்டு தங்களையே அடித்துக் கொள்ளும் வரை வறுமை நிகழாது. விரிவிக்கணும் அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து ظهر الشرك وظهور الفحش وقطيعة الرحم وسوء الجوار. மக்கள் குடும்பத்தை இழப்பார்கள், உறவுகளை துண்டிப்பார்கள். وقطيعة الرحم, உறவுகளை துண்டிப்பார்கள், அண்டை வீட்டாருக்கு துரோகம் செய்வார்கள். அசிங்கமான விஷயங்கள், கெட்ட வார்த்தைகள் மக்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதிகமான அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் பரவிவிடும். சமீபத்தில் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் இது எழுதினாங்க சாக்கடை. அதுல 2 டன்னுக்கும் மேல தவறான உறவு வைத்துக் கொள்வர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் கிடந்தது. சொன்னாங்க. அப்புறம் மக்கள் சாயம் பூசுவார்கள் தலைகளுக்கு. அப்புறம் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள்கிட்ட அமல் எல்லாம் குறைஞ்சு போயிடும், மக்கள்கிட்ட அமலு குறைஞ்சு போயிடும். எந்த அளவுக்கு தெரியுமா? பள்ளிவாசல கடந்து போவார் 2 ரக்காத் தொழுக மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பள்ளிவாசல கடந்து போவார் 2 ரக்காத் தொழுக மாட்டாங்க. பள்ளிவாசல் மேல முஹப்பத்தே போயிடும். எங்க முஸ்லிம்கள் அப்படித்தான். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியூர்ல போய் இறங்கிட்டா என்ன கேட்கறாங்க? முதல்ல பள்ளிவாசல் இங்க இருக்கு, எதுக்கு? தொழுறதுக்கா? அப்புறம் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் ஆட்சிகளை அமர்த்துவார்கள், புகழ்வார்கள் அவர்களை, ஆனால் அவர்கள் உள்ளத்திலே கடுகளவு கூட ஈமான் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து இதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள். கடைசி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாட்டிலிருந்து ஒரு மனிதன் வந்து காபாவை இடிப்பான், நான் அவனை பார்க்கிறேன், அவன் தலை வெளுக்கையாக இருக்கிறது, அவன் பாதம் சுருங்கி இருக்கிறது, இவன் காபாவை இடிப்பதை நான் பார்த்தேன். அந்த காலத்தில் முஸ்லிம்கள் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான காத்து அனுப்புவான், அந்த காத்து வந்து எல்லா உயிர்களையும் எடுத்து சொல்லிவிடும். யார் உயிர்களை? முஸ்லிம்கள் உயிர்களை. முஸ்லிம்னா பேர் வச்சுக்கிட்டவங்க முஸ்லீம் நினைக்கிறாதீங்க. அப்துல்லா, அப்துல் பாசித், காதர், ஃபாத்திமான்னு சொல்லி இவங்கெல்லாம் முஸ்லிம்கள். யார் முஸ்லிமே? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு யார் கட்டுப்பட்டார்களோ அவர்களை மட்டும் அந்த காற்று அள்ளி கொண்டு சென்று விடும். அடுத்து மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவார்கள். மஹதி வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஹிலாஃபத் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படும். இதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சின்ன சின்ன அடையாளங்கள். இதுக்கு பிறகு பெரிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் இருக்கு. 10 அடையாளங்கள். பெரிய அடையாளங்கள் எத்தனை? 10 அடையாளங்கள். வரிசையா எண்ணிக்கிட்டே போமா? வரிசையா நிறைய ஹதீஸ்கள்ல அதனுடைய தரம் மாறி வருது. இருந்தாலும் நம்ம வரிசையா யார் முதல்ல வருவா, யார் கடைசி வருவா, மார்க் அறிஞர்கள் எதை தொகுத்து கொடுத்தாங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல வரவர் யாரு? யார் முதல்ல வருவா? மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தஜ்ஜால் வருவாரு. அவரை பத்தி நினைச்சா என்ன தோணும்? அவர் கண்ணு ஒரு கண்ணு இங்க இருக்கும், பெரிய உருவம், எல்லாரையும் அழிப்பாரு. அப்படி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜால் வருவான். தஜ்ஜாலை குறித்து எச்சரிக்கை செய்யாத எந்த நபியும் இந்த பூமியிலே வாழ்ந்ததில்லை. அவ்வளவு பயங்கரமானவன். அவனுக்கு 2 கண்ணு இருக்கும், ஆனா ஒரு கண்ணு வேலை செய்யாது. அந்த இடது கண்ணுக்கு பக்கத்திலே ஒரு உண்ணின்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, அந்த மாதிரி அந்த கண்ணை மறைத்து இருக்கும். அடுத்து சொன்னாங்க, அவன் ரொம்ப ஒயிட்டா இருப்பான், ரொம்ப வெள்ளை கலரா இருப்பாரு அந்த பாய். அடுத்து அவர் நெற்றியில காஃபிர், அவன் நெற்றியில என்ன எழுதப்பட்டிருக்கும்? காஃபிர். அது யாரு படிப்பா? எல்லாரும் படிக்க முடியாது, முஸ்லிம்கள் படிப்பார்கள் அவனை காஃபிர் என்று. அப்புறம் பயங்கரமா பெரிய அதிசயம் நிறுத்துவாரு. என்ன செய்வாரு? ஒரு ஆளை கூப்பிடுவாரு, வெட்டிடுவாரு, உயிரை கொடுத்து அனுப்பிடுவாரு. மக்கள்லாம் பார்ப்பாங்க,
இன்னும் உயிரை எடுக்கிறாரு, உயிரை கொடுக்கிறாரு, இவர் தான் கடவுளா இருப்பாரோ, நம்ம இவர் பின்னாடி சென்றுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் கடவுளாயிருவாங்க. யாரு? ஈமானிலே உறுதி இல்லாதவர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். அவங்களுக்கு சப்போர்ட்டா யார் வருவா? தஜ்ஜாலுக்கு சப்போர்ட்டா இப்ப இருக்காங்களா இல்லையா? தஜ்ஜால்கள் யஹூதி அவங்க வருவாங்க. தஜ்ஜாலுக்கு சப்போர்ட்டா போருக்கு, முஸ்லிம்கள் போருக்கு வருவாங்க. அவனை அடிக்க முடியாது, அவனை எதிர்க்க முடியாது. யார் அந்த மாஸ்டர் வரணும்? யார் அந்த மாஸ்டர் வரணும்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? ஜீசஸ் வில் கம், இயேசு வருவார், இயேசு வருவார். வருவார் கிறிஸ்தவராக அல்ல, முஸ்லிமாக வருவார். எப்படிப்பட்ட நபியா வருவாங்க தெரியுமா? மஹதி வருவாங்களா இல்லையா? மஹதி தொலை வைப்பாங்க. அப்ப பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தா மஹதி தொழுகையை நிப்பாட்டிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இமாமத்து பண்ண சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் அக்பர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் சமுதாயத்தின் சிறப்பை நான் அடையவில்லை, நான் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவன். இந்த சமுதாயத்திற்கு தொலை வைப்பதற்கு இந்த சமுதாயத்தில் பிறந்த முஸ்லிமுக்கு தான் தகுதி இருக்கிறது. இந்த சமுதாயம் பாருங்க, ஒரு நபி புகழ்வாங்க இந்த சமுதாயத்தை. மஹதி அலைஹிஸ்ஸலாம் தொலை வைப்பாங்க. அப்ப அந்த மாஸ்டர் வருவாரு. அவரை கொன்னுட்டாங்களா? கொன்னுட்டாங்களா? சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களா? ஒமா கத்தலூஹு ஒமா ஸலபூஹு. அவரை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். வருவாரு. யாரா வருவாரு? நபியா வருவாரா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி இருக்கா? இந்த உம்மத்தின் ஒரு மனிதராக வருவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அந்த தஜ்ஜால் 3 ஊருக்குள்ள போக முடியாது. எத்தனை ஊருக்குள்ள? மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ். இந்த 3 ஊருக்குள்ளேயும் அவரால் என்டரே ஆக முடியாது. மலக்குகள் அப்படி வாழ வச்சுட்டு நிற்பாங்க. அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க யாராக தான் இருப்பாங்க? முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க. நீங்க போய் அடையாளம் முஸ்லீம் இல்லாதவங்க போய் அங்கே போய் அடைக்கலம் வாங்கிட முடியாது. ஏன்? அல்லாஹ் அப்படியே அனுப்பிடுவான் வெளியே அவங்கள. தஜ்ஜால் வரதுக்கு முன்னாடியே காஃபிர்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் அந்த ஈமான்ல கோலையா இருக்கவங்க எல்லாத்தையும் அல்லாஹ் வெளியே அனுப்பிடுவான். அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. எங்க இறங்குவாங்க? ஈஜிப்தில் உள்ள ஒரு வெள்ளை மினாராவின் மேல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்படுவார்கள். வந்து தஜ்ஜாலை கொலை செய்வாங்க. இந்த சர்ச்சுகளை எல்லாத்தையும் அடிப்பாங்க. இந்த பண்டிகள் எல்லாத்தையும் கொல்லுவாங்க. கொன்னுட்டு கொஞ்ச காலம் மக்களோடு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற வரைக்கும், மஹதி அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற வரைக்கும் மக்கள் ஈமானிலே தரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எப்போது ஈசா மரணிக்கிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது மக்கள் பழையது போல் மாறிவிடுவார்கள். அப்புறம் வருவாங்க தஜ்ஜால் இருக்கிற காலத்திலேயே. யார் அவங்க? யஜூஜ் மோஜூஜ், குட்டி குட்டி பசங்க அல்லது கொஞ்சம் பெரிய பெரிய பசங்க. இதுல மாற்று கருத்து இருக்கு. இவங்க யாரு? துல்கர்னின் அரசு அடைச்சு போட்டானா இல்லையா மலைக்கு பின்னாடி? இங்க பாருங்க, இவங்க வந்து ரொம்ப சேட்டை பண்றாங்க எங்க ஊர்ல. துல்கர்னின் எவ்வளவு பெரிய அரசன், இவர்கள் மலைகளுக்கு இடையே அழைத்து போடு. தங்கத்தை எடுத்துவாங்க, வெள்ளி எடுத்துட்டு வாங்க, இரும்பு எடுத்துட்டு வாங்க, மூணையும் அப்படி கரைச்சு அப்படி மலைக்கு மேல ஊத்தி விட்டாங்க. அல்லாஹ்வுக்கு ஸ்டாங்க கொடுத்துட்டா நீங்க உடையவே முடியாது மறுமை நாள் வர. புரியுதா? எப்ப அல்லாஹ் கட்டளையிறானோ உடைச்சு தள்ளிட்டு வெளியே வந்துருவாங்க. வந்து பயங்கர தொல்லை, பயங்கர மூக்குக்குள்ள போய்க்கிடுவாங்க, காதுக்குள்ள போய்க்கிடுவாங்க, பிடிச்சி இழுப்பாங்க. அதை இது இப்படி பயங்கர தொல்லை போனா இவங்களை யாரு கொள்ளுவா? இவங்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் கொள்ளுவாங்க. வேறு கருத்துல மாற்று கருத்து இருக்கு. அப்புறம் துஹான் என்ன வரும்? ஒரு பெரிய புகை மூட்டம் கிளம்பும். மறுமை வரும் பொழுது ஒரு பெரிய புகை மூட்டம். இந்த புகை மூட்டை யாரை மட்டும் தான் கைப்பற்றும்? முஸ்லிம்களை ஒன்றும் செய்ய முடியாது. முஸ்லிம்களுக்கு மூக்குக்குள்ள போகும். அச்சின்னு தும்புறமா இல்லையா? இந்த மாதிரி வெளியே வந்துடும். காஃபிருக்கு உடம்புக்குள்ள ஃபுல்லா போய் வெளியே வரும். அப்படி உடம்பு ஊறி வெதித்து சிதறி வரும். எல்லாம் பாதுகாக்கணும். அடுத்து 3 பூகம்பங்கள் ஏற்படும். எத்தனை பூகம்பம்? 3 பூகம்பம். எங்கெல்லாம்? மதீனாவுக்கு கிழக்க ஒரு பூகம்பம். அரபு தீபகற்பம், அரபு நாடுகள்ல, சவுதி அரேபியா, இந்த துருக்கி, இந்த சிரியா, இந்த போன்ற நாடுகளில் ஏற்படக்கூடிய பூகம்பம். 3வது மேற்க. இந்த 3 பூகம்பங்கள் ஏற்படும். அடுத்து சொன்னாங்க ஒரு பெரிய நெருப்பு வரும். என்ன நெருப்பு வரும்? ஒரு பெரிய நெருப்பு வரும். அப்படி எல்லாரையும் அப்படி தள்ளிக்கிட்டே ஓடும். அங்க இருந்து ஆரம்பிச்சு அரபு நாசிலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே எல்லாரும் ஓடுவாங்க. அந்த நெருப்புக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் எங்க கொண்டு போய் சேர்க்கப்படுவாங்க?
மாஷரில் கொண்டு போய் சேர்க்கப்படுவார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல பாதி அடையாளங்கள் இந்த காலத்திலேயே நடந்து முடிஞ்சிருச்சு. நடக்க வேண்டியது என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றது குழப்பம் இருக்கா இல்லையா? உலகத்துல குழப்பம் இருக்கா இல்லையா? உலகத்துல ஃபித்னாக்கள் இருக்குதா இல்லையா? அப்புறம் இந்த சுல்லா நிறைய பேர் வாதிடுறாங்களா இல்லையா? நெருப்பு வந்துருச்சு. அப்புறம் இல்மு குறைக்கப்படும், ஃபித்னாக்கள் அதிகமாகும், கஞ்சத்தனம் பரவிவிடும், கொலைகள் அதிகமாகும், பெண்களுடைய ஒழுக்கங்கள் குறைக்கப்படும். உன்னை விட்டுட்டோம். இதுல பெண்களுடைய ஒழுக்கம் குறையப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க? காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக டைட்டால போட்டிருப்பாங்க, அப்படியே எல்லாரையும் பார்க்கிற மாதிரி. இதெல்லாம் முஸ்லிம் பெண்களா? இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒழுக்கமுள்ள சமுதாயமாக இந்த சமுதாயத்தை ஆக்கியிருக்கிறார். ஒரு முஸ்லிம் அந்நிய பெண்ணோடு பேச மாட்டான், ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க மாட்டான், ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பழக்கம் வைத்திருக்க மாட்டான். ஏன்? அவன் முஸ்லிம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன். அல்லாஹ் சொல்லிட்டான் பழக்க வச்சுக்காதன்னு சொல்லி பழக்க வச்சுக்க மாட்டான். அப்புறம் எங்க விபச்சாரத்துக்கு போக? ஒரு முஸ்லிம் பெண் அந்நிய ஆணை பார்க்க மாட்டாள், அந்நிய பெண் அந்நிய ஆணோடு பழக்கம் வைத்திருக்க மாட்டாள், அந்நிய ஆணோடு எந்த வகையிலும் தொடர்பு இருக்க மாட்டாள். யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சுல்லாவுடைய மகள். பெண்ணுக்குரிய அழகு என்னமா ஃபாத்திமா? சொன்னாங்க, என் கணவனுடைய பார்வை என்னை தவிர யார் மேலும் படக்கூடாது, என்னுடைய பார்வை என் கணவனை தவிர வேறு யார் மேலும் படக்கூடாது என்று யார் விரும்புகிறாளோ அதுதான் ஒரு பெண்ணுக்குரிய அழகு. அந்த குழப்பங்கள் அதிகமாயிடும். மக்கள் குடி, மியூசிக்கு எல்லாத்தையும் ஹலால் ஆக்கிடுவாங்க, மார்க்கெட்டை அப்படியே உதறிடுவாங்க. தீனுடைய முஹப்பத்து, அல்லாஹ்வுடைய முஹப்பத்து, ரசூலுடைய முஹப்பத்து, தீன்ல ஈடுபாடு எல்லாம் போயிடும். அமல் குறைஞ்சிடும். சஹாபாக்கள் செஞ்ச அமல் எங்க, நம்ம செய்யற அமல் எங்க? பள்ளி வாசல் பேர முஹப்பத்து போயிடும். பள்ளியை கடந்து போவாங்க, 2 ரக்காத் தொழுக மாட்டாங்க, முகத்துல அப்படி சாயம் பூசுவாங்க, தலையில கருப்பு டை அடிப்பாங்க, பள்ளி வாசல் அலங்கரிப்பாங்க, பெரிய 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 கட்டிடங்களை கட்டுவாங்க. இன்னும் பல உதாரணங்கள் சொன்னமா இல்லையா? சின்ன சின்ன அடையாளங்கள் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, நடக்கவும் செய்யும் இன்ஷா அல்லாஹ். ஆனா பெரிய அடையாளங்கள் இன்னும் நடக்கல. அது எப்போது நடக்கும் என்று அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். அல்லாஹ்வை தவிர மறுமையுடைய அறிவை யாரும் பெற முடியாது. நபியை இவங்க உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க மறுமை எப்போது வரும்னு சொல்லி. சொல்லுங்க, குல் இன்னமா இந்த ரப்பி இன்னமல் இல்மு இந்த ரப்பி, அல்லாஹ்ட்ட தான் இருக்கு மறுமையுடைய அறிவை. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் மனசுல வச்சுக்கோ, புரியுதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமைக்காக நம்மை தயார் செய்வதற்காகத்தான், அந்த மறுமைக்காக போட்டி போட்டுக்கொண்டு வஸ்தபிகுல் கைராத். எதுல போட்டி போடுங்க? ஃபுட்பால்ல இல்ல, விளையாட்டுல இல்ல, அல்லாஹ்வுடைய இபாதத்துல போட்டி போட்டு கொண்டு வாங்கப்பா. நீ 2 ரக்காத் தொழுறியா? நான் 4 ரக்காத் தொழுவேன். நீ 4 ரக்காத் தொழுறியா? நான் 8 ரக்காத் தொழுவேன். வாரத்துல ஒரு நாள் நோன்பு வைக்கிறியா? நான் 4 நாள் நோன்பு வைப்பேன். இப்படி இபாதத்துல போட்டி போடுங்க. அல்லாஹ் யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரா, அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். எதின் பக்கம்? ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான். வல் மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான். நீ கவலைப்படாதே. சஹாபாக்கள் ரொம்ப கவலையோட வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, மத்தஸா, மறுமை எப்போது வரும், மறுமை எப்போது வரும்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. என்ன மறுமை வரும்னு கேட்கிற? என்ன தயாரிச்சு வச்சிருக்க மறுமைக்காக? என்ன தயாரிச்சு வச்சிருக்க? ஒன்துர் நஃப்சும்மா கத்தமத் லிகதின், நாளை மறுமை வருவதற்கு முன்னால் இந்த மனிதர்கள் பார்த்து கொள்ளட்டும் அந்த மறுமைக்காக இந்த மனிதன் எதை தயார் செய்து வைத்திருக்கிறான். இவ்வளவு அடையாளங்கள் நடந்த பிறகு இந்த சமுதாயம் பயப்படல, அந்த மறுமையை அஞ்சல அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயத்துடைய உள்ளங்கள் எல்லாம் பூட்டு போடப்பட்டு இருக்கின்றன. அல்லாஹ் பாதுகாக்க. அன்பிற்கினவர்களே, மறுமைக்காக நம்மை தயார்படுத்துவோமாக, மறுமைக்காக விளைவோமாக. யா அல்லாஹ், நீ எந்த சோதனையை கொடுத்தாலும் சரி, என் ஈமான் இருக்கிறது அதை பாதுகாப்பதற்காக. எந்த மறுமையுடைய அடையாளம் வந்தாலும் சரி, தஜ்ஜால் வந்தாலும் சரி, யஜூஜ் மஜூஜ் வந்தாலும் சரி, மறுமையின் அத்துடைய அடையாளங்கள் நடந்தாலும் சரி, நான் உன்னுடைய அடிமை, நீ என்னை பாதுகாப்பாய் என்ற நம்பிக்கை உன் மீது வைத்திருக்கிறேன். அதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொன்னாங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தில் என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹ் அத்-தஜ்ஜால், இந்த கொடுங்கோலன் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. இந்த மறுமைக்காக நம்ம தயாராகணும்.
அந்த மறுமைக்காக போட்டி போட்டு போகணும். இபாதத்துல, நல்ல வணக்க வழிபாடுகள்ல, அழைப்பு பணியில, வீரத்துல, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்றதுல, குர்ஆனை ஓதுறதுல, மார்க்கத்தை படிக்கிறதுல, இப்படி நம்மை ஒரு சஹாபாக்களை போன்று வளர்த்துக் கொள்ள வேண்டும். அபூபக்கர்களாக, உமர்களாக, உஸ்மான்களாக, அலியாக ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் வர்தாஹும் அவர்களை போன்று நாம் எல்லாம் மாறினால்தான் அந்த மறுமைக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக, நமது இஸ்லாமை அல்லாஹ் பலப்படுத்துவானாக, மக்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. முழு உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. நபிமார்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு, நல்லவர்களோடு நாளை உலகத்திலும் நாளை மறுமையிலும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து இந்த உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருளால் சொல்வானாக. அகுலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தக்ஃபிருனி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.